This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கீரிப்பிள்ளை கரிச்சோறு. திருவாரூர் அரசு பள்ளி நீர்த்தொட்டியில் 3 பேர். எதிர் வீட்டில் நுழைந்த நாய். திருவாரூர் அருகே காரியாங்குடி அரசு தொடக்கப்பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித மலம் கிடந்ததை அடுத்து போதை ஆசாமிகள் 3 பேருடன் போலீசார் விசாரித்துள்ளனர். குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்து அப்பகுதியில் பெரும் கொந்தளிப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து போலீஸ் தரப்பில் சொல்வதென்ன, மாவட்ட ஆட்சியர் சொல்வதென்ன? திருவாரூர் காரியங்குடியில் ஊராட்சி செயல்பட்டு வருகிறது. ஒன்றிய துவக்கப்பள்ளி. அங்கு 14 மாணவியர் உட்பட 31 மாணவர்கள் பயில்கின்றனர். பள்ளிகளில் ஒரே ஆசிரியர் அன்புச்செல்வி பொறுப்பு தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறார். கடந்த 15ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பள்ளி முடிந்ததுமே மாணவர்கள் வீட்டிற்கு சென்றனர். பிறகு சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் நேற்று திங்கட்கிழமை காலை 8 மணி அளவில் காலை உணவு திட்டத்திற்காக ஊழியர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் பள்ளிக்கு வந்துள்ளனர். அப்பொழுது சமையலறை உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அப்பொழுதுதான் மாணவர்களின் குடிநீர் தொட்டியில் மூடியும் திறந்து கிடந்ததை கண்டு சந்தேகமடைந்து உள்ளே எட்டி பார்த்தனர். அங்கே மனித கழிவுகள் மிதந்ததை கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கிச்சனுக்கு வந்த ஊழியர்கள்தான் இதை முதலில் பார்த்து பொறுப்பு தலைமை ஆசிரியரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். அவர் கல்வி உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்தார். அவர்கள் திருவாரூர் தாலுகா போலீசில் புகார் கொடுத்தனர். இதற்கு பிறகே வட்டார கல்வி அலுவலர் அறிவழகன் தாலுகா போலீசார் பள்ளிக்கே நேரடியாக வந்து விசாரணையை மேற்கொண்டார். மோப்ப நாயும் வரவழைக்கப்பட்டது. அந்த நாய்கள் பள்ளி அருகே உள்ள ஒரு வீட்டிற்குள் புகுந்து குரைத்ததோடு அங்கேயே படுத்து கொண்டது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த வீட்டில் வசித்து வரும் செல்வம் மகன்களான விஜயராஜ் 32, விமல்ராஜ் 30 மற்றும் அதே ஊரை சேர்ந்த சுப்பிரமணியன் மகன் செந்தில்குமார் 35 ஆகிய 3 பேரையும் சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து போலீசார் சொல்லும்போது, சனி ஞாயிறு 2 நாள் விடுமுறை என்பதால் அதனை பயன்படுத்தி 3 பேர் பள்ளிக்குள் சென்றுள்ளனர். கேட் ஏறி குதித்து உள்ளே சென்று கிச்சனின் பூட்டை உடைத்து அங்கிருந்து பொருட்களை எல்லாம் எடுத்து சென்றுள்ளனர். பிறகு தென்னை மரத்தில் ஏறி தேங்காய்களை பறித்துள்ளனர். பள்ளியில் திறந்த வாழை மரங்களை வெட்டப்பட்டு கிடந்தன. பிறகு பள்ளிக்கு உள்ளேயே மது அருந்தி இருக்கிறார்கள். கூண்டு வைத்து பிடிக்கப்பட்ட கோழி கீரிப்பிள்ளையை போதையிலேயே சமைத்து சாப்பிட்டுள்ளனர். போதை தலைக்கேறியதால் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகளையும் கலந்துள்ளனர். தற்பொழுது விசாரணைக்குள்ளாயிருக்கும் விஜயராஜ், விமல்ராஜ் இருவருமே திருவாரூர் டிஎஸ்பி அலுவலக போலீசாரின் சகோதரர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது என்றார். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட கலெக்டர் மோகன் சந்திரன் சொல்லும்போது, பள்ளியில் நடைபெற்ற சம்பவத்திற்கு காரணமான நபர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது. விசாரணைக்கு பிறகே கைது செய்யப்பட்டு கடும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தண்ணீர் இல்லாமல் திடீரென குடிநீர் தொட்டியில் இருந்து துர்நாற்றம் வீசியதால் சமையலர்கள்
போலீஸுக்கு சந்தேகம் வந்து பார்த்தபோது மனித கழிவுகளை கிடந்துள்ளன. இதற்கு பிறகுதான் போலீஸ் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.